நீ அல்லால் தெய்வமில்லை எந்தன் நெஞ்சே நீ வாழும் எல்லை முருகா. நீ அல்லால் தெய்வமில்லை எந்தன் நெஞ்சே நீ வாழும் எல்லை. தாயாகி என்னை பாலூட்டி வளர்த்தாய், தந்தையாய் எந்தன் சிந்தை கவர்ந்தாய். தூயோன் முருகா மாயோன் மருகா, உன்னை தொழுவதொன்றே இங்கு நான் பெற்ற இன்பம். அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். மிக மிக அற்புதமான ஒரு பாடல் வரிகள்ங்க. நம்முடைய தாயாகவும் தந்தையாகவும் நமக்கு உற்ற துணையாகவும் வழிகாட்டியாகவும் இருக்கக்கூடிய முருகக் கடவுளை நாளை இரவு வரக்கூடிய 24 நிமிடங்களில் நாம் எவ்வாறு வழிபடணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். மிக அற்புதமான ஒரு பதிவு, மிக அற்புதமான பதிவு. யாருமே தவற விடாதீங்க. இந்த பதிவில் மிக முக்கியமான ஒரு மந்திரத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். பலருக்கும் தெரியாத மிக அற்புதமான ஒரு மந்திரம். முக்கியமாக இந்த மந்திரத்தோட பயன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு வருமானம் பெருக, பணம் பெருகுவதற்கு, நல்ல வேலை கிடைப்பதற்கு, செல்வ செழிப்புக்காக உச்சரிக்கப்படும் மிக சக்தி வாய்ந்த ஒரு வரி மந்திரம். நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை ஷஷ்டி திதி. அது மட்டும் இல்லாமல் அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய மிக அற்புதமான அந்த 24 நிமிடங்களில் இந்த ஒரு வரியை யார் ஒருத்தவங்க 24 முறை உச்சரிக்கிறாங்களோ அந்த முருகர் உங்களுடைய பண கஷ்டத்தை, எப்படிப்பட்ட பண கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்லை, அது நிச்சயமாக தீரும். என வெற்றி தரக்கூடிய நேரம் அபிஜித் நட்சத்திர நேரம். அதனால் எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க. முருகனுடைய கண் பார்வை நம்ம மேலே படும்பொழுது நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலும் நமக்கு வெற்றி கிடைக்கும். அனைத்தும் நமக்கு வெற்றி படிக்கட்டுகளாக அமையும். நாளை செவ்வாய்க்கிழமை, செவ்வாய்க்கிழமைனாலே கடன் தீர்வதற்கு ஏற்ற வழிபாடுகளை நாம் செய்ய வேண்டிய ஒரு நாள். இந்த செவ்வாய்க்கிழமையில் முருகனை வேண்டி, முருகனுக்கு உரிய ஷஷ்டி திதியில் இந்த அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடியது மிக அற்புதமான வாய்ப்பு. நாளை இரவு வரக்கூடிய அந்த 24 நிமிடங்களில் நாம் நம்ம கைகளில் ரெடியாக வச்சுக்க வேண்டிய பொருள் 2. ஒன்று வெற்றிலை, மற்றொன்று சுக்கு. என்னன்னு தெரிலங்க, இந்த பாடலை பாடுன்னு உடனே கண்கள்லேருந்து அவ்வளோ தண்ணீர் வருது. ஏன்னு தெரியல. நான் நல்லா தான் இருக்கேன், பட் என்னையும் மீறி அவ்வளோ கண்ணீர் வருது. சாரி. இப்போ நல்ல ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க. நல்ல நிலையில் இருக்கக்கூடிய வெற்றிலை. சுக்கு எடுத்துக்கோங்க. வீட்டில் உங்ககிட்ட ஏற்கனவே இருந்துச்சுன்னா அந்த சுக்கு எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் செய்யும் பொழுது பூஜை அறையில் விளக்கேற்றணும், தூபம் போடணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இதை செய்யலாம். வீட்டில் ஒருத்தவங்க செஞ்சால் போதும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக யார் வேணாலும் செய்யலாம். ஆனால் அவங்க அசைவம் சாப்பிட்ருக்கக்கூடாது. நீங்கள் நாளை காலையில் தலை குளிச்சிருப்பது அப்படிங்கிறது நல்லது. நாளைக்கு அந்த 24 நிமிடங்கள் எப்போ வருது அப்படிங்கிறத ஏற்கனவே நான் ஒரு பதிவாக கொடுத்துருக்குறேன். நாளை இரவு 11:45 மணி முதல் 12:09 மணி வரை இருக்கக்கூடிய அந்த 24 நிமிடங்கள். நிறைய பேர் அந்த போன பதிவில் கமெண்ட் செக்ஷனில் இரவா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆமாங்க, நைட்டு நேரம் தான். 11:45 PM to 12:09 AM அந்த 24 மினிட்ஸில் இப்போ நான் தரக்கூடிய இந்த ஒரே ஒரு வரியை, முருகனுக்கு உரிய இந்த ஒரே ஒரு வரியை நீங்கள் 24 முறை உச்சரிங்க. இந்த வெற்றிலையில் நான் ஆங்கிலத்தில் OM அப்படின்னு போட்டிருக்கிறேன். நீங்கள் தமிழ்லேயும் ஓம் அப்படிங்கிறத மஞ்சள் இருக்குது இல்லையா, அதில் தண்ணீர் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய மோதிர விரலால் நீங்கள் ஓம் அப்படிங்கிறத நீங்கள் எழுதிடுங்க. எழுதிட்டு இதை உங்கள் முன்னாடி தட்டில், ஒரு பித்தளை தட்டில் நீங்கள் இதை வச்சுக்கோங்க. இந்த சுக்கை நம்ம எங்கே வைக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த வரி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ இதை நீங்கள் எப்பொழுது வேணாலும் உச்சரிக்கலாம். நாளைக்கு மட்டும்தான் உச்சரிக்கணும்னு கிடையாது, நீங்கள் எப்பொழுது வேணாலும் உச்சரிக்கலாம். அது உச்சரித்து முடித்ததும் நீங்கள் அடுத்த நாள் புதன்கிழமை இந்த சுக்கு துண்டு இருக்குது இல்லையா, இதை பணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கான ஒரு வரி மந்திரம் தான் இது. ஸோ இந்த சுக்கத்துண்டை நீங்கள் உங்களுடைய கடன் வாங்கியிருப்பீங்க இல்லையா, அந்த ரசீதுகள் இருக்கும், அந்த ரசீது கூட இந்த சுக்கு துண்டை நீங்கள் வச்சிடலாம்.
வெற்றிலையை நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுடலாம். அந்த இரவு முழுக்க இந்த வெற்றிலை மேலே இந்த சுக்கு துண்டு இருக்கட்டும். அந்த மந்திரம் 24 முறை சொல்லும் பொழுது உங்களுடைய வலது கையில் இந்த சுக்கை வச்சுக்கிட்டு அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் வடக்கு பக்கமாகவோ அல்லது கிழக்கு முகமாகவோ அமர வேண்டும். நார்த் ஃபேஸிங்கோ அல்லது ஈஸ்ட் ஃபேஸிங்லேயோ நீங்கள் அமரணும். சரிங்களா? நீங்கள் ஓம்னு எழுதலாம், தமிழ்லையும் எழுதலாம், ஆங்கிலத்திலையும் எழுதலாம். அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். நாம் உச்சரிக்க வேண்டிய அந்த சக்தி வாய்ந்த ஒரு வரி மந்திரம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது தாங்க. தேஹிமே விபுலாம் ஸ்ரீயம். இந்த ஒரு மந்திரத்தை தான் நம்ம உச்சரிக்கணும். இது ஒரு முருக மந்திரம். ஏன்னா நான் போன தடவை ஒரு பதிவில் ஒரு சக்தி வாய்ந்த முருகர் மந்திரம் நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் இந்த மந்திரத்தை நீங்கள் எங்கேருந்து எடுத்தீங்க அப்படின்னும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நான் இப்போ இதை எங்கேருந்து எடுத்தேன், கீழே அந்த வேர்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்குது, நீங்கள் அதையும் பார்க்கலாம். இது மிக சக்தி வாய்ந்த முருக மந்திரம். இது 2 வேண்டுதலுக்காக இந்த மந்திரத்தை நம்ம தினம்தோறுமே உச்சரிக்கலாம். நல்ல வேலை கிடைக்கவும் செல்வம் பெருகவும் இது பயன்படுத்தப்படுகிறது. இந்த மந்திரத்தை நம்ம தினமும் 108 முறை 48 நாட்களுக்கு, குறிப்பாக நீங்கள் 48 நாட்கள் தொடர்ந்து சொல்ல முடியாவிட்டாலும் செவ்வாய்க்கிழமை, ஷஷ்டி, கிருத்திகை போன்ற தினங்களில் நீங்கள் 108 முறை உச்சரிப்பது அவ்வளவு பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும். நாளை 24 முறை அப்படிங்கிறது 24 நிமிடங்கள் அந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வரதுனால நான் 24 முறை நீங்கள் உச்சரிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் 108 முறை கூட உச்சரிக்கலாம். முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இறைவனை காண்பது ஒரு வகை பக்தி, இறைவனை அர்ச்சிப்பது ஒரு வகை பக்தி அப்படின்னாலும் அவனுடைய நாமத்தை, அவனுடைய மந்திரங்களை உச்சரிப்பது ஒரு வகையான தலை சிறந்த பக்தியாகும். அதனால் நம்ம இந்த மந்திரங்களை உச்சரிக்கும்பொழுது அதிலிருந்து உண்டாகும் அதிர்வுகள் நம்ம மனதை மாற்றும். அதற்கான பணம் வருவதற்கான வேலையை நம்மளை செய்ய தூண்டும். அதே போல தான் சுக்கு. சில பேர் கேட்பாங்க, சுக்கை எடுத்து எல்லா இடத்துலையும் வச்சுட்டா பணம் அப்படியே கொட்டுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்பாங்க. சுக்கை தனியாக எடுத்து நீங்கள் அப்படியே எடுத்து வச்சாலும் பணம் கொட்டாது. நீங்கள் உங்களுடைய உடல் உழைப்பையும் விடாமுயற்சியையும் தன்னம்பிக்கையும் அதோடு சேர்த்து போடும்போது முருகனுடைய அருள் கிடைக்கும்பொழுது நிச்சயமாக பணம் உங்களை தேடி வந்தே தீரும். ஸோ அந்த ஒரு வரி மந்திரத்தை தாங்க நம்ம 24 முறை உச்சரிக்கணும். முடிஞ்சவங்க 108 முறை கூட உச்சரிங்க. சுத்தபத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் அதை செய்யணும். அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரே ஒரு வெற்றிலை, ஒரு துண்டு சுக்கு. இந்த சுக்கை நீங்கள் உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சு அந்த மந்திரத்தை உச்சரிச்சுட்டு இந்த வெற்றிலை மேலே வச்சுட்டு நீங்கள் போய் படுத்துடலாம். மறுநாள் காலையில் நீங்கள் குளித்து முடிச்சுட்டு இந்த ஒரு துண்டு சுக்கை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பீரோவில் கேஷ் வைக்கிற இடத்துலையோ அல்லது அந்த நகை கடன் வச்ச ரசீது நம்மக்கிட்ட இருக்கும், அல்லது லோன் ஏதாவது போட்டிருக்கோன்னா அந்த டாக்குமெண்ட் இருக்கும், அதனோட போயிட்டு அந்த சுக்கை மட்டும் நீங்கள் வையுங்க. அது கூடிய விரைவில் அந்த கடன், அந்த லோனெல்லாம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு பணம் உங்களிடம் முருகனுடைய அருளால் சேரும். உங்களுடைய நீங்கள் உழைக்கணும், அந்த கடனை சீக்கிரமாக முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் உங்களுக்கு நிச்சயமாக பிறக்கும். ஸோ நம்பிக்கை இருப்பவர்கள் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அறகுற மனசோட நம்பிக்கை இல்லாமல் இதை நீங்கள் செய்கிறது உங்கள் டைம் வேஸ்ட்டு தான். ஸோ நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இதை செஞ்சு பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.